நாம் தேவனது தயவினாலே பிரசங்கி புத்தகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் பிரசங்கி புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். 12வது அதிகாரம், பிரசங்கி புத்தகம் 12வது அதிகாரத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த புத்தகத்தின் மையமாக நாம் தேவன் இல்லாமல் ஒரு மனிதன் மீட்பையும் மகிழ்ச்சியும் தேடும் பொழுது அவனுடைய நிலை எவ்வளவு ஆபத்தானது, கடவுளை ஒதுக்கி வச்சுட்டு மனுஷன் சந்தோஷத்தையும் விடுதலையை தேடும் பொழுது அந்த வாழ்க்கையில் எவ்வளவு சஞ்சலம், எவ்வளவு வெறுமை, அது எவ்வளவு துக்கமானது, அது எவ்வளவு அழிவானதுன்றது தான் சாலமோனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். சாலமோன் புகழ்பெற்ற ராஜாவாக இருந்து, ஞானம் உள்ளவனாக இருந்து, அநேக ஐஸ்வர்யத்தை அனுபவித்து எல்லா விதமான உலக இன்பங்களையும் அவன் அனுபவித்த பொழுதும் அவனுடைய இறுதி வாழ்க்கை எவ்வளவு வருத்தமானது, எவ்வளவு மாயையானது, எவ்வளவு கண்ணீர் உள்ளதுன்றதை தான் நம்ம பார்க்குறோம். சாலமோன் இந்த 11 அதிகாரத்தில் பல அனுபவங்கள் மூலமாக அவர் சொல்கிறார். பல அனுபவங்கள் மூலமாக அவருடைய உழைப்பு, அவருடைய பிரயாசம், அவருடைய பதவி, அவருடைய பணம், அவருக்கு இருக்கக்கூடிய மகிமையான வாழ்க்கை, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், அவருடைய குடும்ப உறவு, இப்படி பல வழிகளில் மகிழ்ச்சியை தேடி இறுதியில் அது எல்லாம் தேவன் இல்லாமல் செயல்படும் பொழுது அது எவ்வளவு ஆபத்தானது அவர் சொல்கிறார். கடந்த 11வது அதிகாரத்திலும் கூட உழைப்பு எவ்வளவு உண்மையுள்ளதா, தேவனுக்கு பிரியமானதாக இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இந்த 12ஆம் அதிகாரம் மிக கடைசியாக அவருடைய இறுதி வார்த்தை, மரண தருவாயில், மரண படுக்கையில் இருந்த ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தையை கூட நம்ம சொல்லலாம். கடைசியாக சாலமோன் இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை, தேவன் அந்த வார்த்தைகளை தமது வேதத்தில் சேர்த்துருக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் 14 வசனம் இருக்குது. இதில் 3 அடிப்படையான காரியங்களை பார்ப்போம். இவ்வளவு கேள்விகளை கேட்ட சாலமோன், எங்கேயுமே எனக்கு மகிழ்ச்சி சமாதானம் உள்ள இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களிலும் கூட நிம்மதி இழந்திருக்கிறேன் அவர் சொல்லும் பொழுது முதல் 8 வசனங்களில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்கிறார். 11 கடைசியிலே அவர் சொன்னார், 9வது வசனத்தில், வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, வாலிப பருவத்தை ஜாக்கிரதையாக நீ பயன்படுத்து அப்படின்னு சொன்னார். 1லிருந்து 8 வசனங்களில் மறுபடியும் அது என்ன விளக்கப்படுதா சொல்கிறாரு. முதல் 2 வசனத்தை வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 2 வசனம். எனக்கு பிரியமானவர்களாக என்றும் நீ சொல்லும் வருஷங்கள் தேராதற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அன்னதாரப்படாததற்கு முன்னும். ரைட். அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு, உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை சொல்லி ஆரம்பிக்கிறார். இறுதி அதிகாரத்தில் மகிழ்ச்சியை எப்படி அடைகிறது, சந்தோஷத்தை எப்படி பெறுகிறது, இந்த உலகத்தில் எப்படி ஒரு மனுஷன் பயம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல், துக்கம் இல்லாமல் வாழ முடியும்னு சொன்னால் அதில் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, வாலிபத்தில் சிருஷ்டிகரன் என்ன. வாலிபன்னா இது லிட்ரலாக ஒரு வாலிபனை குறித்து சொல்கிறதாக இருந்தாலும், உனக்கு பலம் இருக்கும் பொழுது, உனக்கு திறமை இருக்கும் பொழுது, உனக்கு நேரம் இருக்கும் பொழுது அதை கடவுளுக்கு என்று பயன்படுது. அதான் முதல்ல அவர் அங்கே சொல்கிறாங்க. ஏன்னா வாலிப பிரயாயத்தில் ஏன் கடவுள் நினைக்கணும், வாலிப பிரயாயத்தில் தான் மனுஷன் கடவுள் நினைக்க மாட்டான். வாலிப பருவத்தில் ஆரோக்கியம் இருக்கும், வாலிப பருவத்தில் துடுக்கு இருக்கும், வாலிப பருவத்தில் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்கணுன்ற ஆசை இருக்கும், இந்த கஷ்டம் இருக்காது, வலிகள் இருக்காது, பலவீனங்கள் இருக்காது. இதெல்லாம் இருக்கிறதுனால வாலிப பிரயாணத்தில் மனுஷன் இயல்பாக கடவுளை விட்டு வழி விலகி சோரம் போகிறதுக்கான அநேக வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சபையில் பார்த்திங்கன்னா வாலிபர்கள் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து தான் வரணும். வாலிபர்கள் தேவ பக்தியுள்ள வாலிபர்களை பார்க்கக்கூடிய காலன்றது ரொம்ப அரிதான காலம். எல்லா காலத்துலையும் ரொம்ப அரிது. அது இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய காலத்தில் இந்த வாலிப பருவம் சீரழிந்து போயிருக்கு. ஒரு மனுஷன் தான் வாலிபத்தில் என்ன முடிவு எடுக்கிறானோ, எதை ஆசைப்படுறானோ அதுதான் என் வாழ்க்கை. வாலிபத்தில் எடுக்கக்கூடிய திருமண முடிவு தான் அவன் வாழ்க்கையினுடைய எல்லா விளைவுகளையும் கொண்டு முடிய போகுது. வாலிபத்தில் அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலை, வாலிபத்தில் அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு, வாலிபத்தில் அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஐக்கியம், வாலிபத்தில் அவனுடைய ஆசை தான் வாழ்க்கையினுடைய எல்லா விளைவுகளையும் தீர்மானிக்கும்.
வாலிபம் ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். அதுதான் அந்த மனித வாழ்வினுடைய ஒரு ஒரு தாற்பயமான ஒரு பருவம். ஒரு மிக முக்கியமாக குழந்தையிலிருந்து மனிதனாக மாறக்கூடிய ஒரு பருவம். தீர்மானங்களை ஞானமாக சிந்தித்து எடுக்கக்கூடிய பருவம். அந்த பருவத்தில் மனிதன் பிரதானமாக கடவுளை நினைக்கணுன்றதை சாலமோன் சொல்கிறாரு. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வாலிப பருவத்தில் தேவனை நினைப்பது அவசியமானது, தேவையானது. அதுதான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கான வழியை முதலாவது கொண்டு போகும் சொல்லிட்டு ஏன் நினைக்கணும் திரும்ப சொல்கிறாரு. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். என்ன தீங்கு நாள்? கடினமான சூழ்நிலை, மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை, பலவீனமான வாழ்க்கை, ஆரோக்கியமற்ற வாழ்க்கை, இதெல்லாம் உனக்கு வரப்போகுது. வாலிபத்தில் தெரியாது, வாலிபத்தில் தீங்கு தெரியாது, வாலிபத்தில் பலவீனம் தெரியாது, வாலிபத்தில் மரணம் தெரியாது. சொல்கிறாரு, நீ ஏன் வாலிபத்தில் கடவுள் நினைக்கணும்னு சொன்னால் உனக்கு தீங்கு நாள் வரப்போகுது. உன் பலம் உன் கூட இருக்க போகிறதில்ல, உன் திறமை உன் கூட இருக்க போகிறதில்ல, நீ சம்பாதிச்ச எதுவும் உனக்கு இல்லை, உன் கடினமான நாட்கள் இருக்குது. மகிழ்ச்சி எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் மனுஷங்கள். இன்றைக்கி நீ வாலிபத்தில் மகிழ்ச்சியாக இருப்பான், வாலிபத்தில் எல்லா மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்வான். ஆனால் அவன் துக்கப்படக்கூடிய காலம் வரப்போகுது. அவனுடைய மகிழ்ச்சியை அவன் இழந்து போகக்கூடிய காலம் வரப்போகுது. அந்த காலம் வர்றதுக்கு முன்னாடி சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகார வாழ்க்கை இருளாகிறதுக்கு முன்னாடி, நீ மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதுக்கு முன்னாடி உன் வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரன் என்ன அப்படின்றார். மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான அடிப்படையான விஷயம் என்னன்னா, வாலிபத்தில் தேவன் கொடுத்த எல்லா பலத்தையும், வாலிபத்தில் தேவன் கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும், வாலிபத்தில் தேவன் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா திறமைகளையும் காலத்தையும் தேவனுக்காக செலவு செய்யணும். சாலமோன் செய்யலை. சாலமோன் அதில் தடுமாறணும். சாலமோன் அவனுடைய ஆரம்ப வாலிபத்தில் தேவனுக்காக அவன் ஒப்பு கொடுத்த பொழுதும் அவனுடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதி, முதிர் வயதில் அவனுடைய வாலிபத்தினுடைய பின்பகுதி அவன் சோர்ந்து போய் பின்வாங்கி, அவன் விபச்சாரத்தில் இருக்கிற ஆராதனையில் பின்வாங்கி, அவன் கடவுளுக்கு என்று வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை இழந்துட்டான். இப்போ இந்த முதிர் வயதில் உட்காந்து அதான் யோசிக்கிறான். வயசான காலத்தில் என்ன யோசிக்கிறான்னா, வாலிபத்தை சரியாக நான் பயன்படுத்தலையே. இவங்க அப்பா தாவீதை சரியாக பயன்படுத்தணும். தாவீது வாலிப பருவத்தில் கர்த்தரை பற்றி கொண்டான், கர்த்தரை நினச்சான், கர்த்தரை விடாமல் அவன் இறுக்கி பிடிச்சிட்டான். வேதம் பல நபர்கள் நமக்கு சொல்லுது. இப்போ சாலமோன் ஒன்று தான் சொல்கிறாரு, எப்பா வாலிபத்தை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இது வெறுமை வாலிபன் தான் சொல்லுது, இது என்ன சொல்லலை, அப்படி இல்லை. வாலிப பருவம்னு சொல்லும் பொழுது சாலமோன் இங்கே என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், கடவுள் உனக்கு ஞானத்தையும் பலத்தையும் திறமையும் எப்போ கொடுக்குறாரோ, கடவுள் உனக்கு எப்போ வாய்ப்பை கொடுக்குறாரோ அதை எல்லாத்தையும் நீ அவருக்கு பயன்படுத்து. உன் உயிரில் உன் உடம்புல பலன் இருக்கிற வரைக்கும், உனக்கு ஞானம் இருக்கிற வரைக்கும், திறமை இருக்கிற வரைக்கும் அது எல்லாத்தையும் கடவுளுக்கு பயன்படுத்து. ஏன்னா இதெல்லாம் உன்னை விட்டு எடுபட போகுது. இது எல்லாம் இல்லாமல் நீ ஒரு காலத்தில் கடந்து வர போகிற. இது எல்லாம் உன்னை விட்டு கடந்து போகிறதுக்குள்ளே அதை நீ பயன்படுத்தலைன்னு சொன்னால் நீ பலவீனப்பட்ட காலத்தில் அதை ஒரு பொழுது பயன்படுத்த முடியாது. இப்போ திரும்ப அதை 3 5 வசனத்தில் அவர் அதை விளக்கப்படுத்துகிறாரு. என்ன விளக்கப்படுத்துகிறாருன்னா, இந்த வாலிபம் கடந்து போய் முதிர் வயது ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த முதிர் வயதினுடைய துன்பங்களை அவர் சொல்கிறார். சாலமோன் ஒரு பெரிய கவிஞன். இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா அந்த முதிர் வயதில் சந்திக்கக்கூடிய பாடுகளை கவித்துவமாக சொல்லியிருக்கிறார். ஒவ்வொன்றையும் அடையாள மொழிகளோட அந்த முதிர் வயதினுடைய பலவீனம், முதிர் வயதினுடைய பிரச்சனைகளை அனுபவித்து ருசித்து ஆராய்ந்து சொல்கிறார். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். 3வது வசனத்தை வாசிங்க. 3. முதிர் வயதில் அவர் சொல்கிறாரு, எனக்கு இருளில் ஒரு நாட்கள் வரப்போகுது, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப வராதுன்னு என்ன அர்த்தம்? மழை பெய்யுது சந்தோஷம், மழை பெய்யுது பயிர்கள்லாம் விளையிறது நல்லது.
ஆனால் மழை பேஞ்சு முடிஞ்சு திரும்பவும் மேகம் வந்து திரும்பவும் பேஞ்சிச்சு, திரும்பவும் மேகம் வந்து திரும்பவும் பேஞ்சு சொன்னால் அது அழிவு. ஒரு அழிவுக்கு மேலே இன்னொரு அழிவு உனக்கு வர்றது ரொம்ப ஆபத்தான காரியம். முதிர் வயதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிரச்சனையிலேருந்து இன்னொரு பிரச்சனை மாறி மாறி உனக்கு வரும். வயசாக ஆக பிரச்சனை கூடும். வயசாக பலவித பிரச்சனைகள் நீ கடந்து வரணும். அப்படி பலவிதமான பிரச்சனைகள் உனக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. வீட்டு காவலாளிகள்னால் யார்? ஒரு வீட்டுடைய பாதுகாப்பு இந்த காவலாளிகள் தான். அந்த காவலாளிகள் தள்ளாடுறாங்கன்னா காவலாளிகளுடைய கால்கள் பலவீனப்பட்டுச்சு. காவலாளிகளுடைய கால்கள் சத்துவத்தை இழந்து அந்த வீட்டுக்கு ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு தள்ளாடும். இதை எதை சொல்கிறாருன்னா, முதிர் வயதில் கால்கள் தன்னுடைய பலத்தை இழந்து வந்தாங்க. முதிர் வயதில் வாலிபத்தில் கால்கள் ஓடும். வாலிபத்தில் கால்கள் பல சாகசங்களை செஞ்சு பயங்கரமாக ஓடுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் வயசான காலத்தில் கால்களில் வலி ஏற்படும். கால்கள் பலவீனப்பட்ட வேகமாக ஓட முடியாது, மெதுவாக தான் நடக்க முடியும். கால்கள் தனது சத்துவத்தை இழந்து. அதான் அவர் சொல்கிறாரு, வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூலி போய். பலசாலிகள்னா யார்? ஒரு மனிதனுக்கு பலன்றது இந்த கரங்கள் தான். கையை வச்சு தான் எல்லா வேலையும் செய்கிறான். கையை வச்சு தான் கனமான பொருளை தூக்குறான். கையில் தான் எல்லா வேலைகளையும் செய்கிறான். இப்போ அவனுடைய பலசாலி, அவனுடைய பலமாக இருக்கக்கூடிய அந்த கரங்கள் தளர்ந்து போய் கால் தள்ளாடி. உன் கை வெயிட்டான பொருளை தூக்காது. உன் கை ஒரு பொருளை தொட்டால் உன் கை கால் நடுங்கும். உன் கையில் ஒரு வேலையை பர்ஃபெக்டாக செய்ய முடியாது வயசானத்தில். என்ன சொல், உன் கால் பலவீனப்பட்டு உன் கை கூணி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. எந்திரம் அரைக்கிற பல்லு சொல்கிறார். உன் பல்லை நீ அரைச்சி நல்லா சாப்பிட்ட பல்லெல்லாம் அது கொஞ்சமாயிடும். பல்லு கொட்டிடும். ஒவ்வொரு பல்லாக கடவா பல்லேருந்து ஒவ்வொரு பல்லாக கொட்டு பல்லு குறைஞ்சு போய். அதான் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சம் மனதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு. பலகனினா ஜன்னல். இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு நான் ஜன்னல் வழியாக தான் பார்க்குறேன். ஒரு வீட்டு ஜன்னல் வழியாக தான் வெளியே இருக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். கண்ணை சொல்கிறேன், உன் கண்ணு இருண்டு போயிடும், உன் கண்ணு மங்களாயிரும், உன் கண்ணு வெளிச்சத்தை காணாதபடி மங்களாயிரும். உன் கால், உன் கை, உன் பல்லு, உன் கண்ணு எல்லாம் பலவீனப்பட்டு குறையிறதுக்கு முன்னாடி கடவுள் நினச்சிருன்றார். சரிங்களா? 4வது வசனத்தில் வாசிங்க. பின்ன அப்படியே அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். முதிர் வயதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை. எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவின் வாசலைகள் அடைபட்டு அப்படின்றார். எந்திர சத்த வாசல்ன்றது காதை சொல்கிறார். வெளியில் நடக்கக்கூடிய சத்தம் உன் காதில் கேட்காது. உன் காது அடைச்சிடும். வயசான காதை அடைச்சி சத்தமாக பேசினதான் கேட்கும். காது சரியாக கேட்காது. திரும்ப சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கன்னு கேட்போம். அதான் அவர் சொல்கிறாரு, கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாக தூக்கம் வராது. அதிகாலையில் கோழிக்கு முன்னாடி குருவிகள் தான் சவுண்டு கொடுக்கும். அந்த குருவியுடைய சின்னோண்ட சத்தத்தை கூட நீ எழுந்திடுவேன்றார். சிறிய ஒரு சத்தத்தை கூட உன்னால் தாங்க முடியாமல் உன்னுடைய தூக்கம் கெட்டு போயிடும். வயசாக உன் கை கால் எல்லாம் பலவீனப்பட்டு காது கண்ணெல்லாம் பலவீனப்படும் பொழுது தூக்கம் வராது. தூக்கம் வரும் பொழுது குருவியின் சத்தத்துக்கெல்லாம் நீ எழுந்திருச்சு கீதவாத்திய கன்னிகள் எல்லாம் அடங்கி போகாதிருக்கும். கீதவாத்திய கன்னிகள்னா என்னது? குரலை சொல்கிறார். உன் குரல் மூலமாக நீ பாடி, உன் குரல் மூலமாக நீ மகிழ்ச்சியாக வார்த்தைகளெல்லாம் பேசிகிட்டு இருந்த அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய குரல் வள அதனுடைய சத்தம் அடங்கிடும். சத்தமாக பேச முடியாது, தெளிவாக பேச முடியாது. உண்டை அடைச்சி போயிடும். உண்டை அடைச்சி போய் பலவீனப்படும். அதான் அவர் அதை விளக்கப்படுத்துகிறார். 5வது வசனத்தை வாசிங்க.
இன்னும் அப்படியே அந்த முதிர் வயதினுடைய வலிகளை சொல்கிறாரு சலமோன். இதெல்லாம் அவன் அனுபவிக்கிறான். அவன் கண்ணு மங்கலாச்சு, காது கேட்கல, வாய் பேச முடியலை, கால் பலவீனப்பட்டுருச்சு, கரங்கள் சக்தி இழந்துருச்சு. இது எல்லாத்தையும் அனுபவிச்சு சொல்கிறான். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி. இப்போ இன்றைக்கு மாதிரி ரோடு கிடையாது. வெளியிலேருந்து நடந்து போகணும்னா பல மலைகளில் பல மேடுகளை தாண்டி தான் நடந்து போகணும். வழியில் பாதையில் நடந்து போகும்பொழுது வயசானவங்களாம் ஓரமாக கவனமாக போவாங்க. ஒரு இடத்துல கல் சருகி போச்சுன்னா விழுந்துட வேண்டியதான். பண்ணி அவங்க அப்பா அப்படி தானே விழுந்தார். நாங்கள் ஸ்டெப்பு காலை வைக்க முடியாமல் அப்படியே விழுந்துட்டார். அடுத்து நடக்கும் பொழுது பயம் இருக்கும். அடுத்து நடக்கும்போது எங்கே விழுந்துருவோம். அதான் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி நடக்கும்போது வழி தவிர எங்கேயாச்சும் விழுந்துருவோன்ற பயத்திலேயே மக்கள் நடப்பாங்க. எங்கே விழுந்துருவோம், எங்கே தலை சாஞ்சு போயிடுவோம், எங்கே மயக்கம் வந்துடுற பயம் இருக்கும். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வெளியே போகிறதுக்கே பயம். ரோடை கிராஸ் பண்ண முடியாது. அப்படியே நின்று கம்மை ஊனி தவிச்சிட்ருப்பாங்க. வண்டி வர சத்தெல்லாம் தாங்க முடியாது. இறுதி அப்படியே பலவீனப்படும். எப்படி இதிலேருந்து கடந்து போக முடியும்? அதெல்லாம் சொல்கிறார். வாதுமை மரம் பூ பூத்து, வாதுமை மரத்தோட பூவை பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் வெள்ளேன்னு இருக்கும். இந்த சம்மர் டைமில் அதிகமாக இருக்கும். இப்போ வாதுமை மரம் பூ பூக்கும் பொழுது அந்த மரம் முழுவதும் அப்படியே வெள்ளை வெள்ளையாகிடும். முடி நரைச்சி போயிடுங்க. தலைமுடியெல்லாம் கொட்டி தலைமுடியெல்லாம் நரைச்சி போகிற சொல்கிறாரு. வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி. வெட்டுக்கிளி பார்த்தோன்னா பைபிள் முழுவதும் பஞ்ச நாட்களில் தேவன் வெட்டுக்கிளியை அனுப்பும் பொழுது அது தேசத்தினுடைய இலைகள், மரங்கள், பயிர்கள் எல்லாம் அரிச்சு ஒன்றும் இல்லாமல் வெட்டுக்கிளினாவே அதை தொடர்ந்து அரிச்சு ஒன்றும் இல்லாமல் வெட்டுக்கிளியும் பாரமாகி என்று சொல்லும் பொழுது எல்லா சரீர உறுப்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு, சரீரத்தினுடைய எல்லா உறுப்புகளும் அவயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சத்துவத்தை இழந்து ஒவ்வொரு அவயமும் அப்படியே அரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். உடம்பு அப்படியே மெலிஞ்சிட்டே வந்துடும். ப்ரெஷர் வந்துடும், கொலஸ்ட்ரால் வந்துடும், சுகர் வந்துடும், பிபி வந்துடும். என்னப்பா இப்படி ஆகிட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உடம்பு மெலிஞ்சு போயிடுது. அதெல்லாம் சாலமோன் அனுபவிச்சான்னு சொல்கிறார். என்ன சொல்லாது? இதெல்லாம் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே. மனுஷன் எனக்கு நித்திய வீடு இருக்குது. ஒன்று நித்திய பாதாளம், இல்லை நித்திய பரலோகம். ஒன்று நித்திய அழிவின் வீடு, இல்லை நித்திய மகிழ்ச்சி வீடு. இல்லை ஏதாச்சும் ஒருத்தர் தான் போகும். அந்த நித்தியமான இடத்துக்கு நீ போகிறதுக்கு முன்னாடி துக்கம் கொண்டாடுவர்கள் வீதியிலேயே தெரிய உனக்காக மரண தருவாயில் உன் நிலைமையை பார்த்து துக்கம் கொண்டாடி, உன் நிலைமையை பார்த்து புலம்பி, எல்லா உறவுகளும் உனக்காக அழுது, எல்லா உறவுகளும் உனக்காக எல்லா உறவுகளையும் நீ பாதித்து, எல்லா உறவுகளுக்கும் நீ துக்கத்தை வருவித்து, உன்னை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் நீ சஞ்சலத்தில் கொண்டு போய் நிறுத்திடுவேன். இதெல்லாம் உனக்கு நடக்கும் அப்படின்றார். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீ கடவுள் நினைன்றார். 6வது வசனத்தை வாசனம். வாசம் 7 வாசம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னைக்கு தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அந்த உடம்பினுடைய அந்த வலிகள், அந்த உடம்பினுடைய நிகழ்வெல்லாம் சாலமோன் அப்படியே கவித்துவமாக சொல்கிறார். இவ்வளவு சரீரத்தில் என்ன பிரச்சனை, நீ வெளியே போனால் உனக்கு என்ன பிரச்சனை. இப்போது 6வது வசனம் அந்த மரண நொடியை சொல்கிறார். அந்த கடைசி உயிர் போகக்கூடிய நிலையில் உனக்கு என்ன நடக்குன்றார். வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு என்று சொல்லும் பொழுது அவர் எங்கன்னா சொல்கிறார்னா, படுத்த படுக்கையாக உன்னுடைய சரீர உறுப்புகள் எல்லாம் முழுமையாக பலவீனப்பட்டு நீ கட்டில் கிடையாக்கப்படுவ. வெள்ளி கயிறுகள்னால செய்யப்பட்ட அந்த கட்டிலில் நீ நடமாட்டம் எல்லாம் ஆகி உன்னுடைய முழு சரீரமும் படுத்த படுக்கையாக போயிடும். நீ படுக்கையில் விழுந்துருவேன். உன்னுடைய சரீரங்கள் பலவீனப்பட்டு படுத்த படுக்கையாகிடுவேன். அடுத்து சொல்கிறார் அவர், பொற்கிண்ணி நசுங்கி. பொற்கிண்ணன்றது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோல்டு. ஒரு குடும்பத்தில் விலை மதிப்புள்ள பொருள்னா தங்கம் தான்.
தங்கத்தில் ஏதாச்சும் ஒரு பொருள் ஒரு வீட்டில் இருந்தால் தான் அதை மேன்மையாக அணுவாங்க. இப்போ அந்த தங்கப் பொருள் அந்த பொற்கிண்ணி நசுங்கி அந்த விலை மதிப்பில்லாத மேலான பொருள் உடஞ்சி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உன் சரீரம் முழுவதும் செயல் இழந்து, அதான் அது கரெக்ட், படுத்த படுக்கையாகி உன் கால் செயல்படாமல், உன் கண்ணு செயல்படாமல், உன் காது கேட்காம படுத்த படுக்கையில் வெறும் மூச்சோடன் இருக்கக்கூடிய நிலைமைக்கு போய் ஊற்றின் அருகே சால் உடைந்து, ஊற்றுனா நமக்கு தெரியும் அது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி ஊறி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஊற்று வரக்கூடிய இடத்துல அதனுடைய அடைப்பு, அந்த சால் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அந்த தண்ணி நின்று போகும். அந்த ஊற்றினுடைய தண்ணி மூடி, அந்த மண் துகள்கள் மூடி அந்த ஊற்றை ஒன்றுலாமாங்க. இந்த இடத்துல ஊற்றின் அருகே சால் உடைந்து என்று அவர் சொல்லும் பொழுது அவர் அங்கே எதை முன்னிலைப்படுத்துகிறான்னு சொன்னால் அவனுடைய உடம்புல இரத்த ஓட்டம் ஊறிக்கொண்டே வந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் உறைஞ்சு போய், இரத்த ஓட்டம் நின்று போய் அப்படின்னு நான் சொல்கிறேன். சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி, துறவுனா கிணற்று மாதிரி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அந்த துறவில் தான் தண்ணி எடுப்பாங்க. இப்போ அந்த துறவண்டையில் தண்ணி எப்படி எடுப்பாங்கன்னா, அந்த காலத்தில் நமக்கு தெரியும், ஒரு கேணியில் ஒரு பெரிய ரவுண்டு ஒரு வளையம், அதில் கயரை வச்சு வகை எடுப்பாங்க. அந்த வீல் சுத்த அது கீழே இருக்க தண்ணியெல்லாம் மேலே வரும். இப்போ அந்த சுற்றுற வீல் உடஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான், நீ தண்ணி எடுக்க முடியாது, ஒன்றும் எடுக்க முடியாது. இப்போ அதான் சொல்கிறாரு, துறவண்டையிலே உருளை நொறுங்கி அப்படின்றார். ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள், வேகமாக ஓடிட்டு இருக்கிற ஒரு பொருள் டம்முன்னு உடஞ்சி போச்சுன்னா எதை சொல்கிறார்? இருதய துடிப்பை சொல்கிறார், மூச்சு சுவாசத்தை சொல்கிறார். ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இருதயம் திடீர்னு நின்றும். ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இருதயம் அந்த துறவண்டையினுடைய உருளை உடையிறது போல் இருதய ஓட்டம் டக்கு நின்று, இருதய ஓட்டம் டக்கு நின்று உயிர் போனதுக்கப்புறம் அதான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அதை சொல்லலை, நேரடியாக சொல்லிட்டார். துறவண்டையிலே உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணாந்து தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் புகாதற்கு முன்னும் அவரை முன் வாலிப பிரயார்களே. இவ்வளவு கடினமான ஒரு மரணத்தை நீ தழுவி, இவ்வளவு உன் சரீர பலவீனப்பட்டு இக்கட்டுகளுக்கு ஊடாக மூச்செல்லாம் காத்தெல்லாம் போய் அற்பமாக நீ மரித்து போன உன்னுடைய சரீரத்தை நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், ஆதாமுக்கு சொன்னது போல அந்த மண்ணான சரீரம், அந்த பாவத்தோடு வாழ்ந்த சரீரம் மண்ணில் புதைக்கப்பட்டு ஜீவ சுவாசத்தை கொடுத்த அந்த சுவாசம், அந்த ஆவி, அந்த ஆத்மா தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறது. தான் மரணத்தினா இதே தான், மரணம் ரெண்டு தான். சரீரம் மண்ணுக்கு, ஆத்மா தேவனுக்கு. இதுதான் மரணம். மரணத்தில் உன் சரீரத்தை புதைச்சி அழித்து உன் ஆத்மா தேவனிடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை உன் வாலிப பிரயாயத்திலே இதை சொல்லி முடிகிறார். ஏன் வாலிப பிரயாயத்தில் நினைக்கணும்னா, உன் வாழ்க்கை எவ்வளவு சொற்பமானது, உன் வாழ்க்கை எவ்வளோ சீக்கிரமாக முடிய போகுது. உன் பலம், உன் ஞானம், உன்னுடைய புத்தி, உன்னுடைய உடம்பு, உன்னுடைய பதவி, உன்னுடைய கனம், இது எல்லாம் ஒரு நொடியில் கடந்து போகுது. நீ வேகமாக ஓடி வெகு சீக்கிரத்தில் வயசாகி, வெகு சீக்கிரத்தில் பலவீனமாகி, வெகு சீக்கிரத்தில் உன்னுடைய உறுப்புகள் எல்லாம் சதஞ்சு அலைஞ்சி பாரமாகி நிர்பந்தமாக நீ மறிக்க போகிற இந்த மரணத்துக்குள்ளாக வாலிபத்தில் கடவுளை மாயை எல்லா மாயை என்ற பிரசங்கி சொல்கிறான். 8வது வசனத்தில் அவர் சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்கணும். சாலமோன் ஏன் இதை சொல்கிறார்? நான் ஏன் வாலிபத்தில் நீ சிருஷ்டிக்க நினைக்கிறோன்னு சொன்னால், வயசான காலத்தில் உனக்கு ஞானம் இருந்தாலும் நீ கடவுளுக்காக வேலை செய்ய முடியாது. வயசான காலத்தில் கடவுளுக்காக பல காரியங்கள் நீ செய்யணும்னு ஆசைப்படலாம், ஆனால் அவன் உடம்பு ஒத்துழைக்காது. கடவுளை குறித்த அறிவு, கடவுளை குறித்த புரிதல், இதெல்லாம் உனக்கு வயசான காலத்தில் ஏற்பட்ட ஒரு பிரயோஜனம் கிடையாது. வயசான காலத்தில் மனம் திரும்ப ஆசைப்படலாம், ஆனால் தேவனுக்கு என்ற எந்த பணி. சாலமோனுடைய நிலைமை தான், இவ்வளோத்தையும் நான் இழந்துட்டேனே, தேவன் இவ்வளவு ஞானத்தை கொடுத்தார், இவ்வளவு புகழை கொடுத்தார், இவ்வளவு மேன்மைகளை கொடுத்தார், இவ்வளவு மனிதர்களை கொடுத்தார், இவ்வளவு உழைப்பை கொடுத்தார், இவ்வளவு பொருட்களை ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார், இது எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டேனே, இது எல்லாம் கடவுளுக்காக நான் பயன்படுத்தலே, இது எல்லாத்தையும் வீணடிச்சு இன்றைக்கி சத்த பணமாக இருக்கிறேனே,
இது எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாமல் நடைபெணமாக உட்கார்ந்துருக்கிறேனே, எல்லாம் மாயைன்னு சொன்னார். இதுதான் மகிழ்ச்சியை சாலமோன் இழந்ததுக்கான காரணம். இதுதான் சாலமோன் கடைசியில் தமது ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. எப்பா, உன் காலம் இருக்கிறத கடவுளுக்கு பயன்படுத்துப்பா. உனக்கு பலன் இருக்கும் பொழுது அதை கடவுளுக்கு பயன்படுத்திடு. உனக்கு பணம் இருக்கும் பொழுது அதை கடவுளுக்கு பயன்படுத்திடு. உனக்கு திறமை இருக்கும் பொழுது அதை கடவுளுக்காக பயன்படுத்திடு. உனக்கு ஞானம் இருக்கும் பொழுது கடவுளுக்காக பயன்படுத்திடு. உனக்கு வாய் இருக்கும் பொழுது கடவுளுக்காக பயன்படுத்திடு. இதெல்லாம் கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் நீ கடவுளுக்காக பயன்படுத்திடு. நீ இப்போ பயன்படுத்துறதுன்னு சொன்னால் அது ஒரு காலத்தில் பிரயோஜனம் இல்லாமல் மண்ணுக்கு அழிஞ்சு போயிடும். இப்போ நீ பயன்படுத்தாமல் போகிறோன்னு சொன்னால் எதிர்காலத்தில் ஏசா உட்கார்ந்து அழுது போல் நீ அழுவ. ஏசா அந்த சேஷ்ட புத்திர பார்க்கறது துச்சதமாக நினச்சான். ஒரு நாள் ஒரு நேரம் உள்ள அந்த கூழ் எனக்கு போதும்னு நினச்சான். கடவுளுடைய வாக்கு தத்தங்களை புறந்தள்ளி கடவுள் தேவையில்லைன்னு ஏசா முடிவெடுத்தான். ஆனால் அவனுடைய இறுதி காலத்தில் தேவனது மேன்மையான ஆசீர்வாதங்களை இழந்து ஈசாக்கின் இடத்துல இருந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற முடியாத பொழுது அவன் கண்ணீர் விட்டு கதறி அழுதான், மனக்கசந்து அழுதான். தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்குதான்னு அவன் அழுது எவ்வளவு புலம்புன பொழுதும் அவன் இஸ்ரவேல் காணி ஆட்சிக்கு புறம்பாக்கப்பட்டான். ஏசா தான் நேரத்தை, தான் காலத்தை, தான் வாலிபத்தை தேவனுக்கு பயன்படுத்தலாம். ஏசா தேவனை விட்டு விலகி அவன் அனித்தியமான உலகத்தினுடைய பொருள்களையும் இச்சைகளையும் ஆசைப்பட்டு மாம்சத்துக்கு இடம் கொடுத்து தேவனை புறந்தள்ளி சாபத்துக்குரியவனாகுவான். ஆண்டவர் ஏதோ ஒரு கோத்திரத்தை முழுமையாக அழிச்சதை நம்ம வேதனை நமக்கு சொல்லுவோம். சாலமோன் அதை குறித்து எச்சரிக்கிறார். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும்னு சொன்னால் தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் தேவனுக்கு நீ பயன்படுத்தி. உன் உடம்புல பலன் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்காக உழைச்சிரு. உன் உடம்புல ஞானம் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்காக பிரயாசப்பட்டு. நீ இப்போ கடவுள் கொடுத்த நேரத்தை, கடவுள் கொடுத்த தாளந்து, கடவுள் கொடுத்த பணத்தை, கடவுள் கொடுத்த பொருளை நீ கடவுளுக்கு என்று கொடுக்கலன்னு சொன்னால் வாழ்க்கையினுடைய இறுதி அது சஞ்சலமும் வருத்தமும் புலம்பலுமா. சாலமோனுடைய இதெல்லாம் புலம்புகளுக்கு அதான் காரணம். இந்த பிரசங்கி எழுதுவதற்கு காரணமே அதுதான். தாவீதை போல அநேக சங்கீதங்கள் எழுதியிருக்கலாம். தாவீதை போல அநேக தேவனது மகத்துவங்களை சொல்லியிருந்திருக்கலாம். நான் இதையும் அவன் சொல்ல முடியலை. அவனுடைய வாழ்நாள அவன் நம்பிக்கை இழந்தவனா, நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு சாலமோன் கொடுக்குறவனா இருக்கான். என்னுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய பலத்தை கடவுள் கொடுத்துருக்கும் பொழுது அது தேவனுக்கு என்று பயன்படுத்தணும். பைபிளில் வாலிபத்தை சரியாக பயன்படுத்த நபர்களை தேவன் மகிமையான இடத்துல கொண்டு வச்சான். யோசேப்பு வாலிபத்தில் தேவனை பற்றி கொண்டான். வாலிபத்தில் தேவனுக்காக பாடுகளை அனுபவிச்சான். பிற்காலத்தில் முழு தேசத்துக்கு ஆசீர்வாதமாக யோசேப்பு இருந்தான். தாவீது வாலிபத்தில் தேவனுக்கு என்று பாடுகளை சந்தித்தான். பிற்காலத்தில் இஸ்ரவேலுக்கு மகிமையாக எண்ணப்பட்டான். தானியேல் வாலிபத்தில் தேவனுக்காக பாடுகளை அனுபவிச்சான். தேவன் தானியேலை உயர்த்தினான். சாத்ராக் மேஷாக் வாலிபத்தில் தேவனுக்காக செலவழித்தார்கள். வாலிபத்தில் தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். தேவன் அவர்களை மேலான இடத்தில் வைத்தார். தீமோத்தேயு வாலிபத்தில் ஊழியத்துக்கு வந்தான். தேவன் பெரிய தலைவனாக அவன் ஊரெடுத்தான். இதெல்லாவற்றையும் விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது இளம் வாலிப பருவத்தில் தேவ பணியை செய்தார். நான் வாலிபத்தினுடைய முழு தாற்பரியத்தையும் பிதாவினுடைய பாதத்தில் இயேசு ஒப்பு கொடுத்தார். வாலிபத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகள், வாலிபத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாம்ச பலவீனங்கள், வாலிபத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடக்கி ஆண்டு ஒரு வாலிபன் எப்படி வாழ்கிறதுக்கு முழு உதாரணம் இயேசு தான். 12 வயசில் தேவாலயத்தில் உட்கார்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஆசாரிகள் இடத்துல வேதத்தை குறித்து சம்பாசிக்கிறவராக இருந்தார். இளம் வாலிபத்தில் கடவுளை பற்றி கொண்டவராக இருந்தார். வாலிபத்தில் சிருஷ்டிகரை பிடித்து கொண்டார். வாலிபத்தில் பிதாவாகிய தேவனோட இணக்கமாக இருந்தார். அதான் அவர் பாவத்தை ஜெயித்தார், அதான் உலகத்தை ஜெயித்தார், அதான் மாம்சத்தை ஜெயித்தார், அதான் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு வயசான காலத்தில் சிலுவையில் மறிக்கலை. இயேசு நல்லா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து போய் சிலுவையில் மறிக்கலை. இயேசு வாலிபத்தில் தேவனுக்காக வாழ்ந்தார். வாலிபத்தில் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார். தேவன் அவரை சகல துறைத்தரங்களுக்கும் அதிகாரியாக உயர்த்தினார். என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும்னு சொன்னார். தேவன் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தாளந்து, தேவன் கொடுத்துருக்கக்கூடிய உழைப்பு, தேவன் கொடுத்துருக்கக்கூடியவை தேவனுக்கென்று பயன்படுத்துறது தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நிறைய நேரம் நம்மளுடைய மகிழ்ச்சி இழந்து போகிறதுக்கு தான் காரணம்.
நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகத்துக்கு கொடுத்துட்ருக்குறோம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய உழைப்பை மனுஷனுக்கு கொடுத்துட்ருக்குறோம். கடவுள் இடத்துல நேரத்தை செலவு பண்ண வேண்டிய நேரத்தில் ஃபோன் பண்ணி இன்னொருத்தங்கிட்ட போய் நேரத்தை செலவு பண்ணிட்டுருக்கோம். கடவுளுக்காக செய்ய வேண்டிய பணிகளை நிறுத்தி இந்த உலகத்துக்காக பிசாசுக்காக நம்முடைய நேரத்தை காலத்தை கொடுக்கறதுனால தான் மகிழ்ச்சி இழந்த மக்களாக இருக்கும். எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் கடவுளுக்கு பயன்படுத்தினா தான் மகிழ்ச்சி. சாலமோன் இறுதியாக உங்களுக்கு எனக்கு ஒரு எச்சரிப்பை சொல்கிறாரு, தேவனுக்காக வாழும். நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் தேவனுக்கு உன்னை அர்ப்பணி, தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையை முழுமதியாக அர்ப்பணி, உன்னுடைய நேரம், தாளம், திறமை, ஓட்டம் எல்லாத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணி. தேவன் உன்னை மேன்மையான ஆசீர்வாதத்தை நடத்துவார். ரெண்டாவதாக நம்ம 9லிருந்து 12வது வசனத்தில் ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். 9-10 வசனங்களை வாசிப்போம். அவன் ஜனங்களுக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். விதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகையினான். எழுதின வாக்கியங்கள் எதையும் சத்தியமும் பசங்க ரெண்டாவதா ஒரு உத்திரிஸ்த சாலமோன் நீங்கள் சொல்கிறாரு, தேவனுக்காக வாழ்ந்து வாலிபத்தை தேவனுக்காக அர்ப்பணி. எப்படி அர்ப்பணிக்கிறது, எப்படி தேவனுக்காக வாழுகிறது, எப்படி தேவனுக்கு நீ அர்ப்பணித்து வாழுகிறதா சொல்றாரு. பிரசங்கி ஞானவானாக இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். வாலிபத்தில் நீ கடவுளுக்காக நீ பயன்படக்கூடிய மனிதனாக இருக்கணும்னு சொன்னால் தேவன் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஞானம் உள்ள வார்த்தைகளை விட்டுறாத. தேவ ஆவியினால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேத வார்த்தைகளை விட்டுறாத. தேவனது வார்த்தை தான் உன்னை தேவனுக்கு பிரியமாக வாழ வைக்கக்கூடிய ஒரே ஒளி. நான் என் அனுபவத்தில் எல்லாத்தையும் நான் கேட்டு ஆராய்ஞ்சு சரியானதை உனக்கு நான் போதித்து உனக்கு நான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறேன். இதமான வார்த்தைகள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வார்த்தை, நியாயமான வார்த்தை, சத்தியமான வார்த்தைகளை நான் உனக்கு தேடி எழுதி வச்சிருக்கிறேன். எது உனக்கு அவசியன்றதை பார்த்து எழுதி உனக்கு கொடுத்துருக்கிறேன். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானது. நான் உனக்கு எழுதி கொடுத்துருக்குற இந்த வார்த்தை உண்மையானது, இது சத்தியமுள்ள வார்த்தை, இது தேவ அனுகிரகத்தால் வந்த வார்த்தை, இது தேவனது ஆழமான சத்தியங்களை உனக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. இது மனுஷ வார்த்தை கிடையாது, இது சொந்த அனுபவம் மாத்திரம் இல்லை, இது தேவன் உனக்காக எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்று சொல்கிறார். 11-12 வாசிங்க. அவைகள் ஒரே நீக்கனால் அழைக்கப்பட்டது. என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேக புத்தகங்களை உண்டு கொள்வதற்கு முடியவில்லை. அதிகப்படுத்தி உடலுக்கு விலை கூறு. தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள், ஞானிகள்லாம் தேவ மனிதர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அதான் இந்த புத்தகம் முழுவதுமாக பார்க்கணும். இப்போ ஞானிகளுடைய வாக்கியங்கள்னால் தேவ மனிதர்கள் உனக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகள். சாலமோன் கையில் வேதம் இருந்துச்சு, சாலமோன் கையில் மோசே எழுதின ஆகமம் இருந்துச்சு, சாலமோன் கையில் சாமுவேல் எழுதின புத்தகம் இருந்துச்சு, யோசுவா புத்தகம் இருந்துச்சு, ரூத்து புத்தகம் இருந்துச்சு. இப்போ அதை வச்சு தான் சாலமோன் இங்கே சொல்கிறார், இந்த ஞானிகளுடைய வாக்கியங்கள், தேவன் எழுதி கொடுத்த வேத வாக்கியம் தாற்றுக்கோள்கள்னா உடையாத கம்பு, உடைக்க முடியாத மரம், உடைக்க முடியாத கோள்களை போல வேத வார்த்தைகள் உனக்கு இருக்குது. அது மாறாதது, அது அதிகாரம் உடையது என்றார். சங்கத் தலைவர்கள் அறியப்பட்ட ஆணிகள் போலவும். சங்கத் தலைவர்கள்லாம் நீதிபதிகள். கோர்ட்டில் நீதிபதி ஒரு 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 வழக்குக்கு நியாய தீர்ப்பு எழுதி அவன் சைன் பண்ணி முத்திரை போட்டானா அதை யாரும் மாற்ற முடியாது. அவ்வளோதான், கோர்ட் ஆர்டரை யாரும் மீற முடியாது. இப்போ சங்கத் தலைவர்கள் எழுதி பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆணில் அடித்து மாட்டிடுவாங்க. இந்த தீர்ப்புக்கு இதுதான், இந்த வழக்குக்கு தான் தீர்ப்பு, அதை யாரும் மாற்ற முடியாது, கேள்வி கேட்க முடியாது. கடவுளுடைய வார்த்தை உனக்கு அப்படியாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தனது அதிகாரம் நிறைந்த, தேவன் அதிகாரமுடைய போதுமான சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை உனக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவனுக்கு பிரியமான நடக்கும். வேத வார்த்தைகளை நீ படித்து போதித்து வேத வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்வது தான் தேவனுக்கு பிரியமான வார்த்தை. அதான் சொல்றாரு, அவைகள் ஒரே மேய்ப்பனால் அழிக்கப்பட்டது. ஒரே தேவனால், எல்லா தேவ மனிதர்கள் ஒரே பரிசுத்த ஆவியினால் எழுதி உனக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே ஆவியானவரால் எல்லா வேதமும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார்.
அதான் சொல்றார் கடைசியா, என் மகனே இவைகளினாலே புத்தி அடைவாயாக. வாலிபனே, தேவனுக்கு பிரியமா வாழணும்னு சொன்னான், மரணத்துக்கு முன்னாடி கடவுளுக்கு பிரியமா வாழணும்னு சொன்னான், இந்த வேதத்தை விட்டுறாத. கடவுள் எழுதி கொடுத்த இந்த ஞானமுள்ள வார்த்தைகளை விட்டுறாத, இந்த நீதிமொழிகளை விட்டுறாத, இந்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை விட்டுறாத, இந்த சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை விட்டுறாத, இந்த அதிகாரமுள்ள வார்த்தைகளை விட்டுறாதன்றார். அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. நான் உனக்கு நிறைய புத்தகம் எழுதி கொடுக்கலாம். இந்த பிரசங்கி மாதிரி இன்னும் 1000 பிரசங்கிகள் நான் உனக்கு எழுதி கொடுக்கலாம். நிறைய விஷயங்களுக்கு நான் உனக்கு விளக்கத்தை கொடுக்கலாம். இந்த பிரசங்கி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லலை. சாலமோன் எல்லாத்த குறித்து இங்கே எழுதலை. சில விஷயங்களுக்கு அவர் எழுதாமல் விட்டுருக்கிறார். அதான் உட்காந்து யோசிக்க, இன்னமும் நான் உனக்கு நிறையா எழுதலாம், இன்னமும் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்திலேருந்து நான் உனக்கு சொல்லலாம். ஆனால் அது ஒரு முடிவுக்குள்ளாக வராது. அநேக புஸ்தகங்கள் எழுதினாலும் அந்த புஸ்தகம் உன்னை மீட்காது. மனிதர்கள் எழுதக்கூடிய அநேக வார்த்தைகள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. நிறைய புத்தகங்கள் நீ வாசிக்க வாசிக்க அது உன்னை சோர்வுக்குள்ளாக தான் நடக்கும். தேவனை விட்டுட்டு நீ உலக புத்தகங்களை, உலக ஞானத்தை, மனித ஞானத்தை நீ போய் தேடி போனன்னு சொன்னால் உனக்கு ஒரு பொழுதும் மேன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் உண்டாகாது. தேவனது வேதம் உனக்கு போதும். ஞானிகளுடைய வாக்கியங்கள் போதும். ஞானிகளுடைய வாக்கியங்கள் ஆணில் அடிக்கப்பட்ட சங்கத்து தீர்ப்பு. தேவன் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் உனக்கு பரிசுத்தமும் நீதியும் போதுமான தன்மையுடையதா, அதிகாரமுடையதா, ஆவியாக எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வேத வார்த்தைகள் போதும். நீ கடவுளுக்காக வாழணும்னு சொன்னான், உன் வாலிபத்தை தேவனுக்கு பிரியமாக வளர்த்துன்னு சொன்னால் உனக்கு வேதத்தை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. வேத வார்த்தைகளை விட்டுறாங்க, வேத சத்தியங்களை விட்டுறாங்க. சாலமோன் விட்டுட்டான். சாலமோன் இந்த தேவனை விட்டுட்டான். சாலமோன் இந்த வேதத்தை விட்டுட்டான். சாலமோன் தாவீதுடைய ஆலோசனையை விட்டுட்டான். சாலமோன் தேவன் வந்து உண்மையுள்ள பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளை விட்டு வழிவிலகி போட்டான். அதான் சொல்கிறான், தயவு செஞ்சு விட்டுறாத. என் வாலிபத்தை நான் சீரழித்த மாதிரி நீ சீரழிச்சிடாத. உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ ஞானத்தமாக பயன்படுத்தணும்னு சொன்னால் தேவன் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த வேதம் மட்டும்தான். இந்த வேத வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படி. தேவன் இந்த வேதத்துக்கு சொல்லக்கூடிய சத்தியங்களுக்கும் செவிய சார். ஏன்னா இந்த வேதம் அதிகாரமானது, இந்த வேதம் போதுமானது. உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி இந்த வேதத்தை படிக்கிறது மட்டும்தான். இந்த வேதத்தை படிக்கிறது, இந்த வேதத்தை ஆராய்கிறது, இந்த வேதத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறது. இது 3 தான் நீங்கள் நானும் தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடிய வாழ்க்கை. அதை செய்கிறோமா? நம்முடைய காலமும் நேரமும் செல்ஃபோனில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம். மற்றவங்கள்ட்ட எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம். இந்த வேதத்தோட எவ்வளவு காலம் செலவு பண்ணுறோம். கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதற்கு தேவன் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் இந்த வேதம் தான். இயேசுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த வேதம் தான். இந்த வேதத்தினுடைய வெளிப்பாடு தான் இயேசு. இந்த வேதம் எவ்வளவு மேன்மையானதுன்றதை இயேசு இந்த உலகத்தில் அந்த வாழ்வு மரணத்தின் மூலமாக அவர் சொல்லி காமிச்சு போயிருக்கிறார். மகிழ்ச்சிக்கான 2வது வழி சாலமோன் இறுதியாக 2வது ஒரு விஷயத்தை சொல்கிறார். முதல்ல சொல்கிறாரு, அப்படி இந்த உலகத்தில் மகிழ்ச்சி தேடாத, உனக்கு மகிழ்ச்சி வேணும்னா நீ முதல் தேவனை தேடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இது அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமே சொன்னார். எல்லாவற்றிலும் தேவனை பிரதானமான வைக்கிறது தான் மகிழ்ச்சி. கடவுளுக்காக நம்மளை ஒப்புக் கொடுப்பது மகிழ்ச்சி. 2வது வேதத்துக்கு நம்ம கீழ்ப்படிவது மகிழ்ச்சி. வேதத்தை படித்து தியானித்து வேத வார்த்தைகளுக்கு அடிபணிந்து வாழ்கிறது மகிழ்ச்சியினுடைய 2வது வழியாக இருக்கிறதுன்றதை சாலமோன் நமக்கு சொல்கிறார். ரைட். 3வது கடைசி 2 வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 13, 16 வசனங்களை வாசிங்க. சாலமோனுடைய லாஸ்ட் வாழ்க்கை, அந்த மரணத்திற்குள்ளாக சாலமோன் சொன்ன கடைசியோட காரியத்தின் கடைத்தொகையை கேட்கும். நாங்கள் கன்க்ளூஷன் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், இறுதி முடிவாக நான் உனக்கு ஒன்று சொல்ல போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ மறக்கக்கூடாத ஒன்றே ஒன்று உனக்கு நான் சொல்ல போகிறேன். இவ்வளோ விஷயங்கள் நான் உனக்கு சொன்னேன், இது எல்லாத்துலேயும் கடைசியாக நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். இதோ ஒன்று விட்டு நான் போகிறேன், என் உயிர் போகுது, நான் மறிக்க போகிறேன். உனக்கு கடைசியாக நான் உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்க. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும். இதான் இன்னைக்கு பிரச்சனை. இதான் இன்னைக்கு மனுஷங்கிட்ட இல்லை. இதுதான் இன்னைக்கு மனித மகிழ்ச்சியற்று இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்.
மனுஷன் தேவ பயமற்று இருக்கிறான். சாலமோன் இறுதியாக சொல்கிறாரு, கடவுளுக்கு பயப்படுப்பா. வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் தேவனை குறித்த பயம் உனக்கு இருக்கணும். தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். தேவன் நீ பேசும் பொழுது இருக்கிறார். தேவன் நீ சிந்திக்கும் பொழுது இருக்கிறார். நீ டிவி பார்க்கும்போது இருக்கிறார். நீ நடந்து போகும்போது இருக்கிறார். நீ வேலை செய்யும் பொழுது தேவன் உன்னோடு இருக்கிறார்ங்கிற தேவனுக்குள்ளான பரிசுத்த பயம் வருவாங்க. உலகத்தில் மகிழ்ச்சிக்கு அஸ்திபாரமான விஷயம் அதுதான். இந்த உலகத்திலையும் இந்த உலக வழிகளையும் மகிழ்ச்சியை தேடின சாலமோனுக்கு தேவ பயம் இல்லை. தேவனுக்கு பயந்தா விபச்சாரம் செய்வானா? தேவனுக்கு பயந்தா விக்கிரகத்தை தொழுது கொள்வானா? தேவ பயமற்ற வாழ்ந்த என்னுடைய விளைவு தான் அவனுடைய ஞானமும் அவனுடைய பதவி எல்லாம் வீணாக போனது. அதான் சொல்கிறாரு, கடைசியாக சொல்கிறேன், கடவுளுக்கு பயப்படுறதில் விலகி போயிடாது. தேவனுக்கு பயந்து வா. தேவன் உன்னை பார்க்கிறார். தேவன் உன்னை ஆளுகிறார். தேவன் உன்னை அறிந்தவராக இருக்கிறார். தேவன் உன்னை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்கிறார், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். கடவுளுக்கு பயந்து அவர் சொல்கிறத கீழ்ப்படி, அவரது வார்த்தைகளை விட்டால் அவருடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறார். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை தான். ஆதாமில் இருந்து கடைசி இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் தாம்பா கடமை. ஆதாமை படைத்து தேவனை தான் எதிர்பார்த்தார். அவன் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படியணும். அவன் தேவனை நேசித்து அவருக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துறது தான் தேவன் அவனிடத்தில் எதிர்பார்த்தார். இதுதான் ஆபேல்கிட்ட எதிர்பார்த்தார். இதான் ஆபிரகாம்கிட்ட எதிர்பார்த்தார். இதான் நோவாட்ட எதிர்பார்த்தார். இதான் அவர் யாக்கோபுட்ட எதிர்பார்த்தார். இதான் தாவீதுட்ட எதிர்பார்த்தார். இதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? தேவ பயமும் அவர் கீழ்ப்படிதலும் அவசியம். இதான் எல்லா மனுஷன் உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய முதல் பிரதானமான வேலை அதுதான். ஏன் 14 தான் சொல்கிறேன், ஏன் கடவுளுக்கு பயந்து நான் ஒரு கீழ்ப்படியணும்னு சொன்னால், ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஏன் கடவுளுக்கு பயந்து வாழணும்னு சொன்னால், தேவனுக்காக நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம், உன்னுடைய செயல்களும் உன்னுடைய சிந்தையும் உன்னுடைய பேச்சும் தேவனால் நியாயம் தீர்க்கப்படும். தேவனது நியாய தீர்ப்பு உனக்கு இருக்குன்றதை மறந்துடாத. நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு சொன்னால் தேவனது நீதியை மறந்துடாத. தேவனது கற்பனைகளை மறந்துடாத. தேவனது நியாய தீர்ப்பை மறந்துடாத. தேவனது குணாதிசயங்களை எண்ணி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நீதியான நியாய தீர்ப்பு இருக்கின்றதை எண்ணி பயந்து வா. ஒவ்வொரு நாளும் கடவுள் உனக்கு பரிசாக கொடுக்குறான். நீ தூங்கி எந்திரிச்சேன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு நாள் கிஃப்ட்டு. ஒரு நாள் தூங்கி காலையில் முழிச்சு பார்க்குறோன்னு சொன்னால் தேவன் நம்ம கொடுத்துருக்கிற பரிசு. அதில் நம்ம தேவனுக்கு உண்மையுள்ளவளாக இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும், பேசக்கூடிய வார்த்தைகளும், சிந்திக்கக்கூடிய எண்ணங்களும் நித்திய விளைவுகளை உண்டு பண்ணாமல் போகாது. அதான் அவர் சொல்கிறார், என்ன செஞ்சாலும் என்ன பேசாலும் உங்களுடைய எல்லா அந்தரங்க சிந்தையும் தேவனால் நியாயம் தீர்க்கப்படாமல் போகாது. அதனால் நீ தேவனுக்கு பயந்து நித்திய விளைவுகளை உண்டு பண்ணுறதை பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாருங்கள். கடவுளுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறத மறந்துடா. அதான் சாலமோன் கடைசியாக சொன்னான். சாலமோன் பதில் சொல்லலை, சாலமோன் எச்சரிப்பை சொல்லி மறுச்சு போகிறார். கடைசியாக உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீ கடவுளுக்கு பயந்துரு, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, கடவுள் நியாயம் தீர்க்க போகுமான்றதை மறந்துடாது. இந்த மனிதனுக்கு என்ன ஆறுதலை கொடுக்குது? இதை கேட்கக்கூடிய மனுஷன் எப்படி அது மீட்கப்படுவான்? எப்படி மனுஷன் கடவுளுக்கு பயப்பட முடியும்? எப்படி அவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும்? எப்படி கடவுளுடைய நியாய தீர்ப்புலேருந்து அவன் தப்பிக்க முடியும்? சாலமோனுக்கு இயேசு தெரியலை, சாலமோனுக்கு பதில் தெரியலை, சாலமோனுக்கு நியாய பிரமாணம் தெரியுது, சாலமோனுக்கு நியாய பிரமாணத்தை வழிநடத்தக்கூடிய கிறிஸ்து தெரியலை, சிலுவையை சொல்லி அவன் முடிக்கலை. ஆனால் இதை வாசிக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கும் இயேசு எவ்வளவு தேவைன்னு சொல்லுது. இதை வாசிக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கும் சாலமோனுடைய எச்சரிப்பு, சாலமோனுடைய கண்டிப்பு, சாலமோன் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயங்கரமான எச்சரிப்பு சிலுவைக்கு நேராக நம்மளை கொண்டு வந்து நிறுத்துது. என் வாழ்க்கையில் தேவ பயம் இல்லை, என் வாழ்க்கையில் கடவுளுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியலை, என் வாழ்க்கையில் கடவுளுடைய என் பாவம் கடவுளால் நியாயம் தீர்க்கப்பட போகிறதுன்றதை உணர முடியுது. அதிலிருந்து மீட்பதற்கான ஒரே ஒரு வழி இல்லை.
இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி இயேசு மட்டும்தான். சாலமோனுடைய இறுதி எச்சரிப்பு நமக்கு இயேசு எவ்வளவு தேவைன்னு சொல்லுது. என் மேலே விழுந்த ஒரே ஒரு கடமை, கடவுளுக்கு பயந்த ஒரு கீழ்ப்படியும். நான் நடைமுறை வாழ்க்கையில் எனக்கு கடவுள் பயம் இல்லை, நான் பாவத்தை துணிகரமாக செய்கிறேன், நான் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இல்லை, என்னுடைய பாவம் நாள்தோறும் என்னை பாதிக்குது, கடவுளுடைய நீதியான நியாய தீர்ப்பை எண்ணி நான் பயப்படுறேன், நான் மீட்கப்பட்டவனாக ரட்சிக்கப்பட்டவனாக இருந்த பொழுதும் ஒரு போதகனாக இருந்த பொழுதும் கடவுளுடைய நியாய தீர்ப்பு எனக்கு பயத்தை உண்டு பண்ணுது. நான் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பிரமாணத்தை தவறி பாவத்தில் விழுகும் பொழுது நான் நடுங்கி போகிறேன், நான் சோர்ந்து போகிறேன். என் ஆத்மாவினுடைய நிலையை குறித்து, என்னுடைய அந்தரங்க வாழ்வை குறித்து, என்னுடைய பாவ நிலையை குறித்து தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது என்னுடைய நிலை என்னன்ற பயம் எனக்கு வருது. இது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் இயேசுவினுடைய சிலுவை தான். இந்த எச்சரிப்பு சிலுவையினுடைய மேன்மை எனக்கு சொல்லி முடிக்கிறது. இயேசுவினுடைய சிலுவை மரணம் எனக்கு தேவனுக்குள்ளான பரிசுத்த பயத்தை கொடுக்குது. நான் இயேசுவின் இடத்துல என் பாவத்தை அறிக்கிட்டு மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவரே இந்த உலக அழிவில் இருக்குது, இந்த உலகத்தில் தேவ கோபம் இருக்குது, இந்த உலகத்தில் தேவனை குறித்த பயம் இல்லை, ஆண்டவரே எனக்கு தேவ பயத்தை கொடுங்கன்றதை சிலுவையின் மூலமாக நான் கற்றுக்கொள்கிறேன். தேவன் என்னுடைய எல்லா பாவத்தையும் இயேசு மேலே வச்சு நியாயம் தீர்த்திருக்கிறார். என்னுடைய எல்லா அக்கிரமங்களும் என்னுடைய எல்லா அநியாயங்களும் சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்தார்ன்றது அவருக்கு நான் எவ்வளோ பயபக்தியாக வாழணும், அவருக்கு எவ்வளோ உண்மையாக வாழணும், அவரை எவ்வளவு நேசித்து வாழ்ன்றது சிந்தைக்கு நேராக என்னை வழி நடத்துகிறது. அந்த சிலுவை என்னை தேவ பயத்துக்கு நேராக நடத்துது. அந்த சிலுவை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக உதவி செய்கிறது. அந்த சிலுவை தேவனது நியாய தீர்ப்பிலிருந்து என்னை காப்பாற்றுகிறது. உண்மைதான், என்னுடைய எல்லா அந்தரங்கமும் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. உண்மைதான், என்னுடைய எல்லா கிரியைகள், எல்லா பேச்சுக்கள், எல்லா தூஷணங்கள் எல்லாத்தையும் தேவன் கணக்கில் வச்சிருக்கிறார். ஒரு பாவமும் அவரிடத்துல இருந்து எடுக்கப்படலை, மறைக்கப்படலை. ஆனால் அந்த எல்லா பாவத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். இயேசுவினுடைய சிலுவை கடவுளுடைய நீதியை பூர்த்தி செய்திருக்கிறது. எனது அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து, அவருடைய தண்டனையிலிருந்து, அவருடைய ஆக்கினிலிருந்து என்னை காப்பாற்றி என்னை மீட்டெடுத்திருக்கிறது. சாலமோன் இறுதியில் தான் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் இயேசு இல்லாமல் ஒன்றும் இல்லை, கிறிஸ்து இல்லாமல் வாழ்க்கை இல்லை, கிறிஸ்து இல்லாமல் மீட்பு இல்லை, கிறிஸ்து இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை, கிறிஸ்து இல்லாமல் ஜீவன் இல்லை, கிறிஸ்து இல்லாமல் எதுவுமே இல்லை. கிறிஸ்து இல்லாமல் நீ மகிழ்ச்சியை தேர்னா இதான் நிலை, கிறிஸ்து இல்லாமல் உன் ஞானத்தை நீ புகழ்ந்தனா இதான் நிலை, கிறிஸ்து இல்லாமல் உன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் நீ வச்சுக்கக்கூடிய எல்லாத்தையும் குறித்து மேன்மை பாராட்டினா இந்த இக்கட்டில் தான் கொண்டு வந்து. இயேசு இல்லாமல் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷமும் தீமையானது. இயேசு இல்லாமல் நம்ம பெறக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் சாபத்துக்குரியது. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு இயேசு அவருடைய நம்முடைய வாழ்க்கையை வந்து இந்த நேரத்தில் ஆராய்ச்சி பார்க்கணும். இந்த புத்தகத்தில் பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். சாலமோன் இறுதியாக என்ன சொல்கிறான்னா, இயேசுவை பற்றி கொள்கிறார். மகிழ்ச்சிக்கான 3 வழி. வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்புவி, வேத வார்த்தைகளுக்கு செவிகொடு, கிறிஸ்துவை பற்றிக்கொள். இதுதான் மகிழ்ச்சிக்கான 3 வழி. இந்த பிரசங்க புத்தகம் நமக்கு சொல்லக்கூடிய இந்த 3 சத்தியம் ஒன்று தான். மாயையான இந்த உலகத்தை பார்க்காத, நித்தியமான தேவனை பார்த்து தேவனுக்காக வாழ. இந்த உலக சிற்றின்பங்களையும் இந்த உலக வழிகளை நேரத்தை செலவு செய்யாத, வேதத்துக்கு நேரத்தை செலவு செஞ்சு வேத வார்த்தைகளுக்கு செய்யும். உலகத்தினுடைய காரியங்களிலிருந்து நன்மைகளும் மகிழ்ச்சியும் தேடி தேவனது வாக்கினைக்குள்ளாக இல்லாமல் அவருடைய நியாய தீர்ப்பும் நீதியும் தீர்க்கப்பட்ட இயேசுவை பற்றிக்கொள்ளும். 3 நீ பற்றிக்கொண்டு வாழும் பொழுது உனக்கு மகிழ்ச்சி ஏற்படும். இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. வாழ்க்கையில் மீட்பும் சந்தோஷமும் வேணும்னா ஒரு ஞானமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானமாக அந்த 3 விஷயத்தை நம்ம செய்யணும். 3 விஷயத்தை நம்ம பற்றி கொள்ளணும். வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் தேவன் பெரியவர். நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் தேவனுக்காக தான் செய்யப்படுவேன். என் வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு என்று என்னை அர்ப்பணித்து வாழப்போகின்றது தீர்மானத்தை முடியும். 2வது, என்னுடைய நேரமும் காலமும் கடவுளுடைய வார்த்தையை பற்றி கொள்வதிலும், அவரை ஆராதிப்பதிலும், அவரை தொழுது கொள்வதிலும், அவருடைய வேதத்தினுடைய அறிவில் நான் வளரணும். வேதத்தை படிக்க படிக்க தான் தேவ பயம் வரும். வேதத்தை படிக்க படிக்க தான் கடவுளுடைய அன்பை உணர முடியும். வேதத்தை படிக்க படிக்க தான் இயேசுவினுடைய ரட்சிப்பினுடைய மகிமை நமக்கு தெரியும். 3வது,
இந்த தேவ அறிவும் இந்த வேத ஞானமும் நம்ம இயேசுவினுடைய ரட்சிப்புக்கு நேரம். இயேசுவை அதிகமாக பற்றிக்கொண்டு இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய வாழ்க்கையை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை இது நம்முடைய வாழ்க்கையில் நான் தெய்வ சமூகத்தில் முன்னாடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளோ நாள் இது இல்லை ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் இந்த புதிய வாரங்களில் எனக்கு இதை ஏற்படுத்தி கொடுங்க. நான் தேவனுக்கு பிரியமாக வாழ, நான் தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்க, நான் தேவகுமாரனாக இயேசுவை முழுமையாக பற்றிக்கொண்டு கீழ்ப்படிய எனக்கு பலனை தாரும் என்று கேட்போம். தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள்.